السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை 10 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய துஆ. அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். அதன் வரிசையில் நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 10 தடவைகள் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக பல விடயங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இந்த துஆ என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நசாய் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலில் 1617வது ஹதீஸாகவும், அபூதாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலில் 766வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை 10 தடவைகள் ஓத வேண்டும். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம ஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி அஊது பில்லாஹி மின் ضيقில் மகாமி யௌமல் கியாமா. اللهم اغفر لي واهدني وارزقني وعافني أعوذ بالله من ضيق المقام يوم القيامة. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, என் வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, கியாமத்து நாளின் நெருக்கடியில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஈருலக வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு துஆ. இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் 10 தடவைகள் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் இந்த துஆவின் மூலமாக கேட்கின்றோம். அதே போன்று நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி தருமாறு நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.